Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திண்டிவனம் RS வில்லை வீதி சந்திப்பில் கழக நிர்வாகிகள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு காய்கறி மார்க்கெட் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடந்து சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக கண்ணதாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் 3வது நாளாக அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் அவர் உற்சாகமாக எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார். விழுப்புரத்திற்கு இன்று 3வது நாள் பிரச்சாரத்திலே இன்று காலை அவர் சேலம் மாவட்டத்திலிருந்து சாலை மார்பாக புறப்பட்டு பத்தமடை முருகன் கோயிலை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் வரும்போது விழுப்புரம் மாவட்ட எல்லையிலே பிடாக்கம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக கரும்பு விவசாயிகளோடு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு அந்த விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் வாங்கி அந்த கோரிக்கை எல்லாம் சரி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து விழுப்புரம் 4 முனை சந்திப்பு வரை சாலை மார்க்கமாக நடந்து கொண்டு வந்தார்கள். விழுப்புரம் 4 முனை சந்திப்பிலே குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த உற்சாக வரவேற்பு பிறகு அந்த அங்கு குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அதே போன்று பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலையிலே எத்தனை நாள் தருகிறோம் என்று பொய் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இன்றைக்கு 100 நாள் வேலையை குறைத்ததோ அல்லாமல் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கூலிகளை கூட முறையாக வழங்காமல் அதிலே ஊழல் நடைபெற்றிருப்பதாக மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விழுப்புரம் அந்த 4 முனை சந்திப்பிலே பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு நேராக விக்கிரவாண்டி பகுதியிலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இளைஞர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா எங்கு பார்த்தாலும் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு கஞ்சா எண்ணெய், கஞ்சா சாக்லேட், பிரவுன் சுகர், மெத்தபெட்டமைன் என்று LSD ஷாம்பு என்று இளைஞர்களையும் மாணவர்களையும் தீரழிக்கும் கலாச்சாரமாக இன்று திமுக அரசு மக்களை மாற்றி இருக்கிறது. 2026 இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டப்படும் என்று பேசினார். இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே இந்த திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று அந்த எழுச்சி உரையை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆற்றினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த தற்போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எழுச்சி பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக திண்டிவனம் RS வில்லை வீதி அந்த பகுதியிலே ஒரு உற்சாக வரவேற்பு நீங்கள் பார்க்கலாம். இங்கு குவிந்திருப்பது அலைக்கடலா அல்லது மக்கள் கூட்டமா என்று வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறாங்க. இந்த மக்கள் உற்சாகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறத்திலான பலூன்கள், அதே போன்று கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறத்திலான வண்ண காகிதங்களுடைய மழை பொழிவதை போல அவர்கள் அதாவது வானிலிருந்து வருட பகவான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வருகையை ஒட்டி மழை பொழிவது போல வண்ண காகிதங்களால் அந்த மலர்களை தூவுவது போல அவர்கள் அந்த காகித மலர்களை தூவி கொண்டிருக்கிறார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் உற்சாக வரவேற்பு எழுச்சி பொங்க அவருடைய முகத்திலே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற அந்த எழுச்சியை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தொண்டர்களுடைய கண்ணிலும், ஒவ்வொரு மக்களுடைய கண்ணிலும் குறிப்பாக அந்த வீரியத்தனத்தோடு அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியிலே சீர்கெட்டு இருக்கிறோம் என்பதை அவர்கள் பேசுவதிலும் அவர்களுடைய குரலிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று மக்களோடு மக்களாக அதிமுக என்கிற இந்த மகத்தான இயக்கம் இருக்கிறது என்பதை உறக்க சொல்லுவது போல
அவர் நடந்து சென்று மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த திண்டிவனத்தை அடுத்து இருக்கக்கூடிய செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அங்காளம்மன் என்கிற கோயில் பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திலே பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டினுடைய நிலை இன்றைக்கு 50% குறைவான பஞ்சாயத்துகள் மட்டுமே தணிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலே பெரும்பாலான இடங்களிலே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 2024-25 ஆண்டு வேலை நாட்களில் மட்டும் 14 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அதிலே முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சமூக தணிக்கை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மெகா ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கிலே ஒருபுறம் 1000 கோடி ஊழல், மற்றொரு புறம் தொடர்ந்து பல்வேறு திமுக அமைச்சர்கள் அமைச்சர் பதவியை இழந்த ஒரே அரசாக ஸ்டாலினுடைய அரசு. செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் ஊழலால் அமைச்சர் பதவி இழந்ததும் பல்வேறு முறைகேடுகளால் குறிப்பாக செம்மண் அளவிற்கு அதிகமாக அள்ளியது, இது போன்று பல்வேறு கனிம வள கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அமைச்சர் பொன்முடி தனது அமைச்சர் பதவியை இழந்தது என தற்போது திமுக உடைய உச்சகட்ட ஊழல் சந்தைக்கு வந்திருக்கிறது. அதே போன்று விவசாயிகள் எல்லாம் செல்லுகிற இடங்கள் எல்லாம் விவசாயிகளுடைய பாதுகாவலனாக குடிமராமத்து நாயகனாக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உற்சாகத்தோடு பேசுவதையும் பார்ப்பதையும் பார்க்க முடிகிறது. விழுப்புரம் மக்களே மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 4 வருஷமாக இந்த திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வாக்களித்து விட்டு மக்களை மறந்து விட்டது இந்த அரசு. விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது. சட்டத்தை கையில் எடுத்து ஊழல், கள்ளச்சாராயம், கஞ்சா ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. எங்க மண்ணு எங்க மக்கள் என்று கூறுறவங்க இந்த ஆட்சியில எந்த பதிலையும் சொல்லாம மௌனித்து கிடக்கிறாங்க. மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து போச்சு. சாமானிய மக்களுடைய முதுகு ஒடுங்கி போயிருக்கிறது. குறிப்பாக வானூர் பகுதியில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலே மக்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றமாக இந்த அரசு என்ற ஒரு நிலையை இழந்திருக்கிறார்கள். இந்த அரசின் மீது நம்பிக்கை இருந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை வேண்டுமென்றே முடக்கிய ஒரு அரசாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய பசியை தீர்ப்பதற்காக அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டது. அதை முடக்க பார்த்தது. அந்த ஊழியர்களுக்கு ஊதியம் குறைக்கப்பட்டது. கொடுக்கிற பொருளை குறைக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் இந்த அரசு தாலிக்கு தங்கம் என்கிற மகத்தான திட்டத்தை புரட்சி தலைவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை கூட இந்த அரசு குறிப்பாக நிறுத்தியதனுடைய காரணத்தினால் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏற வேண்டும். அப்போதுதான் நமக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும். மானிய விலையிலே 2 சக்கர வாகனம் திட்டத்தை ஏற்றினார். ஏழை பெண்கள், சாதாரண பெண்கள், அடுத்தடுத்து மக்கள் எல்லாம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக 25,000 ரூபாய் மானிய விலையிலே அந்த 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. அதே போன்று மடிக்கணினி வழங்கப்பட்டது. ஏழை எளிய பிள்ளைகளுடைய விவசாயிகளுடைய பிள்ளைகளுடைய அந்த கனவு மடிக்கணினி மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒழித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்பதற்காக புரட்சி இதய தெய்வம் அம்மா அவர்கள் வழங்கிய நிலையில் அவற்றையும் இந்த அரசு இன்றைக்கு கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது. திண்டிவனம் பகுதியை பொறுத்தளவுக்கு பிளிப்கார்ட் தொழிற்சாலை அமைத்து முதலீடுகள் முறையாக இல்லாததால் பணியாளர்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகி திண்டிவனம் பகுதியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. மரக்காணம், கோட்டக்குப்பம் பகுதியிலே மீன் மார்க்கெட் அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அதற்காக ஒரு பணியும் தொடங்காத ஒரே முதலமைச்சர் தான் திராவிட மாடல் முதலமைச்சர். வண்டிப்பாளையம் கழுவேலி பகுதியிலே சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 5 முறை பல அமைச்சர்கள் ஆய்வு செய்தும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மரக்காணம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 19 மீனவ பகுதிகளிலே தூண்டில் வளைவு அமைக்க மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். ஆனால் அந்த திட்டத்திற்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் மக்கள் கோரிக்கைகளை ஏற்று கட்டப்பட்ட பக்கிங்காம் கால்வாய்கள், தடுப்பு கதவுகள் அதிகாரிகளுடைய இடித்து தள்ளியிருக்கிறார். அதனால் சேமிக்கப்பட்ட தண்ணீர் முழுமையாக வீணாகி இருக்கிறது. தற்போது வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய மக்கள் கடும் பாதிப்புக்கு அவதி ஆகியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழகத்திலே அதிக அளவில் போதை ஊசி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தான் இந்த போதை ஊசி மிக அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே கஞ்சாவை தாண்டி போதை ஊசி பயன்படுத்துகிற அளவிற்கு
ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இளைஞர்களை தள்ளி இருக்கிறது என்றால் தமிழகம் எப்படி போதையிலே தள்ளாடுகிறது என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு புரிகிறதா என்கிற நிலையிலே மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஊசி போன்ற பல்வேறு பொருட்கள் விற்பனை பகுதியாக திண்டிவனம் விளங்கி வருகிறது. திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல பகுதிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலே திறந்த வெளியில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் பயிர்கள் மழை வெயில் பாதிப்போடு பாதுகாப்பற்ற நிலையில் விவசாயிகள் பொருளை காக்க பல நாட்கள் வீதியிலே படுத்து உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நெல்மணிகள் என்பது ஒரு விவசாயி 4 மாதம் அதாவது உழைத்து வேர்வை சிந்தி அதை அந்த நெல்மணிகள் அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற நிலையிலே அந்த விவசாயிகள் கொண்டு வருகிற நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு அதாவது அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் அவர்களுக்கு ஒரு உரிய விலை இல்லை. அதை பாதுகாத்து வைப்பதற்கு கிடங்குகள் இல்லை. அதே நேரத்தில் அதிலே பல ஊழல்கள், நெல் எடையில் குறைப்பு அதிகமாக எடுத்துக்கொள்வது, அதே போன்று பணம் வாங்குவது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். வெயிலில் பாதிக்கப்பட்டு அந்த அறுவடை செய்து கொண்டு வருகிற நெல்மணிகளை கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் அது மழையில் நினைவதும் முளைத்து போவதும் தண்ணீர் சிந்தக்கூடிய நிலையிலே ரத்தம் சிந்தி உழைத்த அந்த நெல்மணிகளை வீட்டிற்கு கொண்டு சென்று அதை விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு செல்ல முடியாமல் ரத்தம் சிந்த வேண்டிய அவலநிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு சுகாதார மருத்துவமனை மேம்படுத்துதல், அங்கே சிறப்பு பிரசவ மருத்துவமனை உருவாக்குவேன் என்று கூறிய வாக்குறுதியெல்லாம் வெற்று வாக்குறுதிகளாக, வாய்ச்சவடால்களாக, எல்லாம் கூரை பந்தல்களாக இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. விக்கிரவாண்டி பேரூராட்சி நகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று கூறியது என்ன ஆனது முதலமைச்சரே என்று இந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போன்று விக்கிரவாண்டியில் குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன், முடிப்பேன் என்றெல்லாம் அதாவது வசனங்களாக மட்டும்தான், இந்த வார்த்தைகளாக மட்டும்தான் பேசி சென்றாரே தவிர இதுவரை எங்களுக்கு நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார். புறநகர் பேருந்துகள் அனைத்தும் விக்கிரவாண்டி பேருந்துக்கு வந்து செல்லும் என்று கூறியதை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் சிந்தும் துயரத்திற்கும் கண்ணீருக்கும் இவர்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வருவதற்கோ சொன்னதை செய்வதற்கோ இந்த திமுக அரசால் கையாலாகாத அரசால் இருப்பதாக மக்கள் வேதனையோடு வெறிந்து தணிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு விவசாயம்தான் அந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். குறிப்பாக கரும்பு விவசாயம் என்பது சர்க்கரை கிண்ணம் என்று புகழப்பட்ட அந்த மாவட்டம், குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் அந்த இயல்பை இன்றைக்கு இழந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி பகுதி, விழுப்புரம் உள்ளடக்கி இந்த பகுதியில் கரும்பு விவசாயம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறது. குறிப்பாக வேர்வையை கண்ணீராக்கி உழைக்கிற விவசாயிகள் இன்றைக்கு மேலும் மேலும் கண்ணீர் சிந்தக்கூடிய துயர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவிலே அதாவது இந்த விக்கிரவாண்டி பகுதியிலே ஓடுவதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களுடைய பிரச்சனை என்பது வேலை இல்லாமல் பல இளைஞர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக கூறிய ஸ்டாலினுடைய திமுக அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தராமல் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ஏமாற்றி விட்டதாக, வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வேலை வாய்ப்பு விவகாரத்திலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்தும் கூட வேலை வாய்ப்பை பெற முடியாத ஒரு அவதி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மருத்துவமனையிலே மருந்துகள் இல்லை, பள்ளியிலே ஆசிரியர்கள் இல்லை, அதே போன்று மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, பள்ளியிலே ஆசிரியர்கள் இல்லை, ஏன் நூலகத்திலே புத்தகங்கள் கூட இல்லாத அளவிற்கு தான் இன்றைக்கு திமுக ஆட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் தங்குவதற்கு விடுதி இல்லை, செவிலியர்களுக்கு சொன்னது போல பணி நியமனம் செய்யவில்லை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் கேட்டது போல பழைய ஊதியத்தை அமல்படுத்தவில்லை, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய முறையான படியை வழங்கவில்லை, அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை, பராமரிக்கப்படவில்லை. அதே போன்று அரசு மருத்துவமனைகளிலே திறந்து வைத்துவிட்டு 2 மாதம் 3 மாதமாக அது மக்களுடைய பயன்பாட்டிற்காக வராமல் கிடைப்பிலே போட்டுவிட்டு தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே தொடர்ந்து திறக்கப்படாமல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கழிப்பறைகள் இல்லை, மின்சாரம் இல்லை, அதற்கு தேவையான கட்டிடங்கள் முறையாக கட்டாமல் சிறிய கட்டிடங்களாக கட்டி வைத்துவிட்டு தொடர்ந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே வேதனையாக இருக்கக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வருகிற போது
மிகப்பெரிய ஆட்சி செய்த போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு உலக அளவிலே சுகாதாரத்துறையிலே முதலிடத்தை பிடித்திருந்த தமிழகம் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த விழுப்புரம் அரசு மருத்துவமனையாக இருக்கிறது, முக்கியமாக அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், தனது இயல்பை புலிவை இழந்திருக்கிறது. காரணம், மருத்துவத்துறையிலே இன்றைக்கு சுகாதாரத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய வலதுகரம் என்று சொல்லக்கூடிய அந்த மா சுப்பிரமணியம் என்கிற அமைச்சர் அவருடைய உடலை பாதுகாப்பதற்காக நடைபயிற்சி, வேட ஓட்ட பயிற்சி, தியாக பயிற்சி எல்லாம் போட்டோ ஷூட் முதலமைச்சர் போலவே நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர மக்களுக்கான எந்த செயலையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டிப்பட்டியிலே நடந்து மக்களோடு மக்களாக தங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு வருகிறார்கள். சாலையினுடைய 2 புறங்களிலும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள், பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ பாருங்கள், இதுதான் அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிலே விழுப்புரம் மாவட்டமே இன்று எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. சாலையினுடைய இருமருங்கிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடக்கு மன்ற தளபதி என்று போற்றப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவருடைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகள், வரவேற்பு பதாதைகள், மக்கள் கூட்டம் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டமே மக்கள் வெள்ளத்தில் தொடர்ந்து அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அளவிலே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம் யாரையும் சேர்த்ததாக இல்லை, அவர்கள் எல்லாம் தானாக வந்து சாலையினுடைய 2 புறங்களையும் நின்று கொண்டு அவர்கள் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாலையில் இருந்த அனைத்து தொண்டர்களையும் பார்த்துவிட்டு தனது வாகனத்திலே புறப்பட்டு அடுத்ததாக குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடுத்த இடத்திற்கு சென்று மிகப்பெரிய அளவில், குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பழைய பேருந்து நிலையத்தில் இன்று மாலை தொடங்கிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி பயணம் இறுதி அடுத்ததாக இன்று கடைசி இடத்திலே இன்றைக்கு முடிக்கிறார். நாளை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிப்பாக வானூர், மயிலம், அதே போன்று செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளையும் தீவிர சூறாவளி சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக இல்லாமல் மக்களோடு மக்களாக, தொண்டனோடு தொண்டனாக, தோழனாக அவர் நடந்து வந்து ஒவ்வொருவருடைய கோரிக்கையிலும் கேட்டு தற்போது அடுத்த களத்திற்கு செல்வதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.